கடோத்கஜன் என்பவன் மகாபாரத காவியத்தில் வரும் ஒரு சிறப்புமிக்க பாத்திரம். அவன் பீமனின் மகனாகவும் அரக்க குலத்தில் பிறந்தவனாகவும் விளங்குகிறான். பீமன் தனது வனவாச காலத்தில் அரக்க குலத்தைச் சேர்ந்த ஹிடிம்பி என்ற ஒரு அரக்கியை மணந்தார். அவர்களுக்கு பிறந்த மகனே கடோத்கஜன். அவன் அரக்க குலத்தில் பிறந்தாலும் நீதிமான், பக்திமான், வலிமையான வீரன் என வளர்ந்த அரக்க குலத்திலே பிறந்ததால் அவனுக்கு வானில் பறந்து செல்லும் சக்தி, மாயாவி போர்களில் திறமை, தேவகோடியில் அழியாத உடல் போன்ற பல்வேறு சக்திகள் இருந்தன. அவன் தனது தாய் ஹிடிம்பிக்கு இறை கொடியிருந்தான். அவன் பாண்டவர்களுக்கு மிகவும் ஈமான்தான் மற்றும் நேர்மையானவன். மகாபாரத போர் நடந்தபோது பாண்டவர்களின் தரப்பில் கடோத்கஜனும் போருக்கு வந்தான். அவன் தனது மாயா வித்தைகளை பயன்படுத்தி கௌரவர்களின் படைகளை பெரும் தொல்லைக்குள் ஆழ்த்தினான். அவனை எதிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. கடோத்கஜன் மிகவும் பயங்கரமாக போராடி கௌரவர்களின் படைகளை அழித்து வந்தான். அவனை வீழ்த்த முடியாததால் துரியோதனன் கர்ணனை அழைத்தான். கர்ணனிடம் இந்திரன் கொடுத்திருந்த சக்தி எனும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தது. அதனை கர்ணன் கடோத்கஜனை தாக்குவதற்காக வீசிவிட்டான். அந்த சக்தி கடோத்கஜனை தாக்கியவுடன் அவன் தன் வலிமையை இழந்து பெரும் உருவத்தில் விழுந்தான். அவன் விழுந்ததும் கௌரவர் சேனையின் ஒரு பெரிய பகுதி அழிந்தது. கடோத்கஜன் மரணத்தால் கர்ணன் தனது மிகப்பெரிய ஆயுதத்தை இழந்தான். இந்த சக்தியை கர்ணன் அர்ஜுனனை கொல்ல பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் கடோத்கஜன் அந்த ஆயுதத்தை தனது உயிரை பறிக்க வைத்தான். இதனால் பாண்டவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒன்று நீங்கியது. கடோத்கஜன் தனது உயிரை பாண்டவர்களின் வெற்றிக்காக ஈகைத்ததால் அவன் மகாபாரத கதையில் முக்கியமான பாத்திரமாக விளங்குகிறான். அவன் வீரமும் தியாகமும் மகாபாரதத்தில் தனித்துவமானதாக இருக்கும். இவ்வாறு கடோத்கஜன் ஒரு பராக்கிரமமான வீரனாகவும் தியாகத்தின் சிறந்த உதாரணமாகவும் கருதப்படுகிறான்.